ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழில் 100க்கு ஒரு 95+ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் படித்து தான் ஆகணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th சிறப்பு தமிழில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்தாச்சு. சப்போஸ் அந்த வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் புக்ஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்தாலே 12th சிறப்பு தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நீங்கள் பார்க்குறப்போ நோட் போட்டு செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 11th சிறப்பு தமிழில் இருக்க வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இயல் 2 கதை இயல், அந்த இயலில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. சப்போஸ் யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் எந்த நூலில் மூலம் நமக்கு கிடைத்துள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் எந்த நூலின் மூலம் நமக்கு கிடைத்துள்ளதுன்னா தொல்காப்பியம். அடுத்தது பாருங்கள். பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இந்த வரிகள் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உரைநடை மரபை பற்றி சொல்லும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். காக்காய் பார்லிமெண்ட் என்ற கதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதியார். காக்காய் பார்லிமெண்ட் என்ற கதையின் ஆசிரியர் பாரதியார். அடுத்தது பாருங்கள். 6ல் ஒரு பங்கு என்ற கதையை பாரதியார் படைத்த ஆண்டு. 6ல் ஒரு பங்கு என்ற கதையை பாரதியார் படைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1910, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் பற்றி மட்டுமே எழுதுவது ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிறுகதை. சிறுகதை என்பது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் பற்றி மட்டுமே எழுதுவது ஆகும். அடுத்தது பாருங்கள். வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம் வ.வே.சு. எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதை வெளியான ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1915. கரெக்டாக பார்த்துக்கோங்க. குளத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா வ.வே.சு. எந்த ஆண்டு அது வெளியாச்சுன்னு கேட்டாங்கன்னா 1915. அடுத்தது பாருங்கள். தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புதுமைப்பித்தன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 தமிழில் கேட்ட கொஸ்டின். அப்புறம் பாருங்கள். இந்த மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் பிச்சமூர்த்தி, புதுமைப்பித்தன், மௌனி, கூப்பா ராஜகோபாலன், PS ராமையா, சிதம்பர சுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய சமகாலத்தவர்கள். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மணிக்கொடி இதழில் கவிதைகள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். லட்சியவாத கதைகளை படைத்தவர். அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் பார்த்தசாரதி,
அகிலன், இவங்க 2 பேருமே தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. லட்சியவாத கதைகளை படைத்தவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நான் பார்த்த சாரதி அகிலன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. கல்கி பார்த்தீங்கன்னா அவர் பொழுதுபோக்கு கதைகளை வந்து எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்கள், உலக அளவில் சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 17ஆம் நூற்றாண்டு. உலக அளவில் சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டதுன்னா 17ஆம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்டது. எந்த நூற்றாண்டில் வந்து வளர்ச்சி பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து வளர்ச்சி பெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, நதானியல் ஹார்டன், வாஷிங்டன் இர்விங். இவங்க எல்லாருமே தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமஸான எழுத்தாளர்கள். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு எழுத்தாளர்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது சும்மா ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஃபோம் பெவல், மாப்பாசான், மெரிமி, பால் சால்க், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு எழுத்தாளர்கள். அடுத்தது பாருங்கள், யாருடைய கதைகளில் வரும் காட்சி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று விளங்குகின்றது அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய கதைகளில் வரும் காட்சி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று விளங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓ ஹென்றி. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுவர் வந்து ஆப்ஷன் ஏ, புதுமைப்பித்தன். தமிழகத்தின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுவர் வந்து புதுமைப்பித்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிறுகதை வடிவத்தை மிகச்சிறந்த கலை வடிவமாக்கியவர். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டன் செகாவ். சிறுகதை வடிவத்தை மிகச்சிறந்த கலை வடிவமாக்கியவர் வந்து ஆண்டன் செகாவ். அடுத்தது பாருங்கள், ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படும் நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோகல். ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படும் நபர் வந்து கோகல். அடுத்தது பாருங்கள், மேலங்கி என்னும் கதையின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோகல். மேலங்கி என்னும் கதையின் ஆசிரியர் வந்து கோகல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்றவர்கள் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. இலக்கிய வாசிப்பை வந்து பொது வாசகர்களுக்கும் கொண்டு சேர்த்தவர்கள் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அப்புறம் ஜெயமோகன், இவங்க 2 பேரும் தான். அடுத்தது பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் எதில் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த ஃபீல்டில் வந்து எதை பற்றி எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படியே நான் ஸ்லோவாக இது பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி கரெக்டாக ஒன்ஸ் சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் என்பது ஒரு புத்திலக்கிய வடிவம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிறுகதை. சிறுகதை என்பது ஒரு புத்திலக்கிய வடிவம். அடுத்தது பாருங்கள், எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு கருத்து தான் ஓங்கியிருக்கிறது என்ற நிலைதான் சிறுகதைக்கு உயிர் என்றவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தி ஜானகிராமன். எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு கருத்து தான் ஓங்கியிருக்கிறது என்ற நிலைதான் சிறுகதைக்கு உயிர் என்றவர் வந்து தி ஜானகிராமன். அடுத்தது பாருங்கள், சாசனம் என்ற கதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கந்தர்வன். சாசனம் என்ற கதையின் ஆசிரியர் வந்து கந்தர்வன்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூ உதிரும் கதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். பூ உதிரும் என்ற கதையோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜெயகாந்தன். அடுத்தது பாருங்கள். இறுக மூடிய கதவுகள் என்னும் கதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர் சூடாமணி. இறுக மூடிய கதவுகள் என்னும் கதையின் ஆசிரியர் வந்து ஆர் சூடாமணி. அடுத்தது பாருங்கள். பிரசாதம் என்ற கதையின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுந்தர ராமசாமி. பிரசாதம் என்ற கதையின் ஆசிரியர் வந்து சுந்தர ராமசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலைநிறுத்தல் என்ற கதையின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கி ராஜநாராயணன். நிலைநிறுத்தல் என்ற கதையின் ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன். அடுத்தது பாருங்கள். யானையின் சாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர். யானையின் சாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து சார்வாகன். யானையின் சாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து சார்வாகன். அடுத்தது சார்வாகன் சாதித்த துறை என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்வாகனோட காலங்கள் பார்த்துக்கோங்க. எந்த நூற்றாண்டுலேருந்து அந்த நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு 1929 2015 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். அவர் வந்து சாதித்த துறைகள் என்னென்னு பார்த்தா மருத்துவம் மற்றும் இலக்கியம் இந்த 2 துறையில் வந்து சாதிச்சிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி. அடுத்தது பாருங்கள். பௌர்ணமி பிறை குழந்தைகளே, உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்து கொள்கிறோம், எங்களை உங்கள் தேவதேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என பாடியர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அப்துல் ரகுமான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பௌர்ணமி பிறை குழந்தைகளை, உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்து கொள்கிறோம், எங்களை உங்கள் தேவதேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என பாடியர் வந்து அப்துல் ரகுமான். அடுத்தது பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புறநானூற்று பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இருக்கான். அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி போரில் போயிட்டு இறக்குறாரு. அவருடைய கணவன் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போரில் போயிட்டு இறக்குறாரு. 3வது நாள் பார்த்திங்கன்னா தன் மகனையும் வந்து அவ பார்த்திங்கன்னா போருக்கு வந்து அனுப்பி வைப்பான். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரிகளில். அது சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணி வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஜெயகாந்தன் இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருதினை வென்ற ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2002. இந்த ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 12th சிறப்பு தமிழ் வந்து கவர் பண்ணி போட்டிருப்போம். சப்போஸ் அது வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம 12th சிறப்பு தமிழ் எல்லாமே பாருங்கள். அது தமிழை தாண்டி வந்து நமக்கு ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஜென்ரலாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் வந்து வேறு என்னென்ன விருதெல்லாம் பெற்றிருக்காருன்னு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு, பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள்னு கொடுத்துருவாங்க, இல்லை பெறாத விருதுகள்னு சொல்லிட்டு ஒரு 3 விருது 4 விருது கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு விருது அவர் பெறாமல் இருப்பார். அது அப்படி கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்ன விருதெல்லாம் பெற்றிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது இதெல்லாம் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். ஜெயகாந்தனோட படைப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன படைப்புன்னு பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஓர் உலகம். அடுத்தது பாருங்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்தது பாருங்கள். கங்கை எங்கே போகிறாள். அடுத்தது பாருங்கள். சுந்தரகாண்டம். அடுத்தது வந்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய படைப்புகள். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலையையும் தமது எளிமையான மொழியில் எழுதியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆர் சூடாமணி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலையையும் தமது எளிமையான மொழியில் எழுதியவர் வந்து ஆர் சூடாமணி. அவர் வாழ்ந்த காலம் பார்த்துக்கோங்க 1931 2010 வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் எழுத்தாளர்.
உளவியல்லாம் என்னன்னு சொல்கிறதுனா நம்ம சைக்காலஜிக்கலாக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து உளவியல்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், நசுக்கம் என்ற சிறுகதை ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சோ தர்மன். நசுக்கம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து சோ தர்மன். இவர் பார்த்திங்கன்னா சோ தர்மன் என்ற பெயரை பார்த்திங்கன்னா 1952 வந்து சோ தர்மராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை பற்றி படைப்பு தந்தவர். கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை பற்றி படைப்பு தந்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சோ தர்மன். கரிசல் எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரிசல் எழுத்தாளர்கள்லாம் கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி இவர்களாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை பற்றி படைப்பு தந்தவர் வந்து சோ தர்மன். அவருடைய நாவல்கள்லாம் பாருங்கள், சோ தர்மன் அவர்களுடைய நாவல்கள்லாம் பாருங்கள். தூர்வை, கூகை, சூல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சோ தர்மன் அவர்களுடைய நாவல்கள். அடுத்தது பாருங்கள், அவருடைய சிறுகதைகள்லாம் பாருங்கள். ஈரம், சோகவனம், வனக்குமரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய சிறுகதைகள். அடுத்தது பாருங்கள், பேபி குட்டி என்ற சிறுகதை படைத்த கே பாலமுருகன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. பேபி குட்டி என்ற சிறுகதை படைத்த கே பாலமுருகன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மலேசியா. சப்போஸ் கேட்கலாம், இவர் பார்த்திங்கன்னா மலேசிய தமிழ் எழுத்தாளர். இப்போ கே பாலமுருகன் வந்து எந்த நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு கேட்கலாம். மலேசிய தமிழ் எழுத்தாளர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, பசி என்ற சிறுகதை படைத்த தாமரை செல்வி எந்த நாட்டைச் சேர்ந்தவர். பசி என்ற சிறுகதை படைத்த தாமரை செல்வி எந்த நாட்டைச் சேர்ந்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இலங்கை. இவர் தாமரை செல்வி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இலங்கை தமிழ் எழுத்தாளர். மேலே பார்த்திங்கன்னா கே பாலமுருகன் பார்த்திங்கன்னா அவங்க மலேசிய தமிழ் எழுத்தாளர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவர்களுடைய படைப்புகளும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய படைப்பில் தாமரை செல்வி வந்து அவருடைய படைப்பில் பார்த்திங்கன்னா சமையலறை அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா குசினி என பயன்படுத்தியிருப்பார். இப்போ குசினின்னா சமையலறை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போரின் அவலம், போர்ச்சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனிமுத்திரை பதித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தாமரை செல்வி. போரின் அவலம், போர்ச்சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனிமுத்திரை பதித்தவர் வந்து தாமரை செல்வி. அந்த தாமரை செல்வி பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் 3 குறுநாவல்கள் வந்து எழுதியிருக்காரு. 6 நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கை அரசின் சாகித்ய விருது பெற்றவர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இலங்கை அரசின் சாகித்ய விருது பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாமரை செல்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்ஸ் பாஸ் பண்ணி பாருங்கள். 1970 பாருங்கள், அன்பளிப்பு என்ற படைப்புக்காக வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் வந்து கு அழகிரிசாமி. அடுத்து பாருங்கள், 1979 வந்து சக்தி வைத்தியம், அதுக்காக வந்து தி ஜானகிராமன் அவர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், 1987 முதலில் இரவு வரும், இந்த படைப்புக்காக பார்த்திங்கன்னா ஆதவன் சுந்தரம் அவர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், 1996 அப்பாவின் சிநேகிதர், இந்த படைப்புக்காக பார்த்திங்கன்னா அசோகமித்ரன் அவர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், 2008 மின்சாரப்பூ என்ற படைப்புக்காக பார்த்திங்கன்னா மேலாண்மை பொன்னுசாமி அவர் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 2010 சூடியப்பூ சூடர்க்க, இந்த படைப்புக்காக பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாடன் அவர் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 2016 ஒரு சிறு இசை,
அந்த படைப்புக்காக வண்ணதாசன் வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து சரியான இணை, தவறான இணை அதில் வந்து கொடுக்கலாம், இல்லைனா வந்து பொறுத்துக அதை மாதிரி கொடுக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எட்கர் ஆலன் போ என்பவர் ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க எழுத்தாளர். எட்கர் ஆலன் போ என்பவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர். அடுத்தது பாருங்கள், அவரை பற்றி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க, கீழே கொடுத்துருங்க பாருங்கள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இவருடைய கதைகள் சிறுகதையின் வடிவ மாதிரிக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்தவை. சப்போஸ் கேட்கலாம், யாருடைய கதைகள் வந்து சிறுகதையின் வடிவ மாதிரிக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்தது, அது மாதிரி கேட்கலாம். எட்கர் ஆலன் போ. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சிறுகதையை பற்றி எட்கர் ஆலன் போ வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார், அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிறுகதையின் முதல் தொடர் படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயின் அக்கதை பயனற்றது. பயனற்ற ஒரு சொல் கூட கதையில் இடம்பெறுதல் கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா எட்கர் ஆலன் போ. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அசமஞ்சா பாபுவின் நாய் என்ற சிறுகதை யாருடையதுன்னு கேட்குறாங்க. அசமஞ்சா பாபுவின் நாய் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சத்யஜித் ரே. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர். ஓகேங்களா, அவரை பற்றி கொடுத்துருக்க பாருங்கள். அவர் புகழ்பெற்ற இந்திய இயக்குனர். அறிவியல் புனைக்கதைகள்லாம் வந்து எழுதுவார். அதுக்கப்புறம் பாருங்கள், குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளை எழுதியுள்ளார். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது வென்றிருக்காரு, மகசேசா விருது வென்றிருக்காரு, பாரத ரத்னா விருது, இது எல்லா விருதுமே அவர் வந்து வென்றிருக்காரு. சத்யஜித் ரேயை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம 12th சிறப்பு தமிழில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 12th சிறப்பு தமிழ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாகித்ய இந்த விருது ஆஸ்கர் விருது வந்து எதுக்காக பெற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்போம். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சத்யஜித் ரே முதல் திரைப்படமான பாதர் பாஞ்சாலி என்ற படம் வெளியான ஆண்டு கேட்குறாங்க. வந்து சத்யஜித் ரேயோட முதல் திரைப்படமான பாதர் பாஞ்சாலி என்ற படம் வந்து வெளியான ஆண்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1955. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சத்யஜித் ரேயோட முதல் திரைப்படம் என்னன்னு கேட்கலாம். பதேர் பாஞ்சாலி எந்த ஆண்டு வெளியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1955. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாலையும் இப்போ கேன்ஸ் திரைப்பட விழா ப்ளஸ் வந்து சான் பிரான்சிஸ்கோ திரைப்பட விழாவில் வந்து திரையிடப்பட்டு நிறைய விருதுகள் வந்து வென்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், சத்யஜித் ரே எத்தனை திரைப்படங்களை இயற்றியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. சத்யஜித் ரே எத்தனை திரைப்படங்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 29 திரைப்படங்களை வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் பாருங்கள், 29 திரைப்படம் எடுத்திருக்காரு, 8 ஆவணப்படம் வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 50க்கு மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. கரெக்டாக பார்த்துக்கோங்க, எத்தனை திரைப்படம், எத்தனை ஆவணப்படம், ஸோ எத்தனை நூல்கள் வந்து எழுதியிருக்காருன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, சத்யஜித் ரே வாழ்ந்த காலத்தில் இவரை பற்றி 15க்கு மேற்பட்ட ஆவணப்படம் வந்து தயாரிக்கப்பட்டது. அவர் வாழ்ந்தப்போவே அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆவணப்படம், அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு 15 படம் வந்து அவர் வாழ்ந்தப்போவே வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரப்பர் பந்து என்ற குறுங்கதை ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். ரப்பர் பந்து என்ற குறுங்கதையின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின், மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் தரும் முயற்சியே என்னன்னு கேட்குறாங்க. குறுங்கதை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் தரும் முயற்சி வந்து குறுங்கதைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற கதையின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற கதையின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்தது பாருங்கள், பனித்துளியின்
பேச்சு என்ற கதையின் ஆசிரியர். பனித்துளியின் பேச்சு இந்த கதையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹஜ்ஜி ரசூல். பனித்துளியின் பேச்சு என்ற கதையின் ஆசிரியர் வந்து ஹஜ்ஜி ரசூல். அடுத்தது பாருங்கள், கவிதை கதை நாவலுக்குமான வரையறைகளை அளித்து தொடக்கம் நடு முடிவு என்றதுமில்லா நேரற்ற வரிசை கொண்டவை வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நுண்கதை. இந்த நுண்கதைகள் பார்த்திங்கன்னா வேடிக்கை, வினோதம், பகடி, குறியீடு ஆகிய அம்சங்களை வந்து கொண்டு இருக்கும். அடுத்தது பாருங்கள், நுண்கதை பார்த்திங்கன்னா கவித்துவ மொழியையும் மெய்யியல் உள்ளடக்கத்தையும் கொண்டது. அடுத்தது பாருங்கள், பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹஜ்ஜி ரசூல். பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர் வந்து ஹஜ்ஜி ரசூல். அப்புறம் இவருடைய படைப்புகள்லாம் பாருங்கள், ஹஜ்ஜி ரசூலோட படைப்புகள்லாம் பாருங்கள். மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள், போர்ஹெயின், வேதாளம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய படைப்பு தான். அடுத்தது பாருங்கள், ஒற்றை குரல் என்ற கதையின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இளங்கோ கிருஷ்ணன். ஒற்றை குரல் என்ற கதையின் ஆசிரியர் வந்து இளங்கோ கிருஷ்ணன். அவருடைய நூல்கள்லாம் பாருங்கள், காயசண்டிகை, பச்சின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகள் தான். அடுத்தது பாருங்கள், நுண்கதை படிவத்தை தமிழில் அருமையப்படுத்தியவர்களில் இவரும் வந்து ஒருவர். அவ்வளோதான். இந்த செகண்ட் இயல் பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஏதாச்சும் ஃபீட்பேக், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.